ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதாவது ஃபார்முலா வைஸ் பிரகாரம் எப்படி ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க நம்ம இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் வரை நம்ம கையை டேப்பை சுற்றி அப்படி ரவுண்ட் அப் எடுத்து அப்பர் செஸ்ட், இதுதான் அப்பர் செஸ்ட்டு. மிடில் செஸ்ட்டுங்கிறது நடுவில், அந்த அளவு நம்மளுக்கு தேவையில்லை. இந்த அப்பர் செஸ்ட் ஒரு அளவு மெஷர்மெண்ட்டை வச்சு ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா கால்குலேஷனையுமே நான் உங்களுக்கு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் க்ரியேட் பண்ணி எல்லா சைஸ்க்குமே நான் போட்டிருக்கிறேன். ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதை நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அந்த வீடியோலேயே அந்த லிங்க் இருக்குது. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு தெரியலைன்னா அடுத்த வீடியோவில் அதை எப்படி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுலேயே இன்னும் 2 பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஃபார்முலா வைஸ் பிரகாரம் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். எல்லா மெஷர்மெண்ட்டையும் கால்குலேட் பண்ணி எடுத்துடுறோம். எந்தெந்த அளவு எங்கே சரியாக மார்க் பண்ணுறதுன்னு சரியாக தெரியலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஆர்ம் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறேன். ஆர்ம் லென்த், ஆர்ம் கர்வ் அப்படி இந்த தையலில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் அது சாரி, அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எங்கே இருக்குது, அது கர்வ் எங்கே இருக்குது, லென்த் எங்கே இருக்குது, க்ராஸ் லென்த் அப்படி தெரியாது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த எடுத்த அளவுல நம்ம எந்தெந்த இடத்துல எதை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சும்மா ரஃபாக ஒரு சைஸ்க்கு நான் சொல்லி காட்டுறேன். நீங்கள் எந்த சைஸோ அதுக்கு இந்த சார்ட்டில் உள்ள அளவுகளை அந்தந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சார்ட்டில் 44 சைஸ் நான் ஃபஸ்ட் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த 44 சைஸ் இது சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அந்த இடத்துல மார்க் பண்ணுற இடத்துல உங்களோட அளவு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம 44 சைஸ்க்கு ஷோல்டர் 6.25 எடுத்திருக்கிறோம். இப்போ ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு லென்த்து போட்டுக்கிறோங்க. ப்ளவுஸ்க்கு லென்த் போட்டாச்சு. அடுத்தது ஷோல்டர். அப்போ நான் ஷோல்டர் அந்த இடத்துல சார்ட்டில் ஷோல்டர் மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. மேலே நம்ம இந்த லென்த்தில் மேலே கோடு போட்டுட்டு அதுதான் ஷோல்டர். இந்த இடத்துல என்ன ஆன்சர் 6.25, 5.25 என்ன ஆன்சர் வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லென்த்து. அடுத்து ஷோல்டர். அடுத்தது இந்த ஷோல்டர் முடிகிற பாயிண்ட்லேருந்து ஒரு கோடு, அது எந்த அளவுனா ஆர்ம் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா வைஸில் ஒன்று மார்க் பண்ணியிருப்போம். இதுதான் ஆர்ம் லென்த். அப்போ அந்த இடத்துல என்ன அளவு வருதோ, இந்த இடத்துல 5 வரலாம், 6 வரலாம், என்ன வருதோ அதை மார்க் பண்ணுங்க. அப்போ ஃபஸ்ட்டு லென்த்து, அடுத்து ஷோல்டர்லேருந்து ஆர்ம் லென்த்து. அடுத்தது இந்த ஆர்ம் லென்த்து போட்டுட்டோம். நம்ம இந்த இப்போ இங்கே 5 இருக்குன்னா இங்கே 5 வைக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இது முடிகிற இடத்துல, இந்த ஆர்ம் லென்த் முடிகிற இடத்துல ஸ்கேலை நேராக வச்சு ஒரு கோட் போட்டுக்கிறோங்க. இதுதான் நம்ம செஸ்ட் மார்க் பண்ணுற பகுதி. இந்த இடத்துல நம்ம அதுக்கு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கிறோம். அப்போ இந்த செஸ்ட் மார்க் எவ்வளோ வருதோ மெஷர் அதை மார்க் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு 10 வருதுன்னா நீங்கள் 10 மார்க் பண்ணிக்கிறங்க. இதுதான் செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்புறம் அதுக்கு கீழே வேஸ்ட், அதான் லென்த் நம்ம இவ்வளோ முடிச்சிருவோம் தானே உயரம். இந்த முடிக்கிற இடத்துல வேஸ்ட் மார்க் பண்ணணும். வேஸ்ட் அதுக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அளவு. அப்போ என்ன அளவு வருதோ, இப்போ 10ன்னா இங்கே 9 நம்ம மார்க் பண்ணியாச்சு. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இப்படி தான் வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும், இங்கே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இதுக்கு பிறகு தான் நீங்கள் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு இடையில விட்டுறணும். அதே மாதிரி கீழே மேலே மடிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், விட்டுறணும். அடுத்தது இந்த ஆர்ம் கர்வ் அப்படின்னு சொல்கிறது இந்த லென்த்துக்கும் ஆர்ம் லென்த்துக்கும் இந்த உடம்பு செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த இடைவெளிக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணணும். நம்ம கை ஸ்லீவ் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு தான் நம்ம அந்த கர்வுக்கு எல்லாரும் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க, 1.25 இன்ச் வச்சுக்கோங்க, 1 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம செய்யல. ஒரு சிலருக்கு சரியாக வரும், ஒரு சிலருக்கு அது ரொம்ப தள்ளிட்டு வந்துடும், இல்லை ரொம்ப உள்ளுக்கு போயிடும். அப்போ நீங்கள் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் செய்கிற நேரம் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா வைஸ் சார்ட்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த நடு பாயிண்ட் இருக்குது, இந்த நடு பாயிண்டில் நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த இடத்துல அந்த ஆர்ம் கர்வோட வளைவு அப்படின்னு நம்ம சார்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு சைஸுக்கும். அப்போ இந்த பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஆர்ம் கர்வோட வளைவு
1.83 இப்போ 44 சைஸ்க்கு நான் போட்டிருக்கிறேன். அப்போ இந்த கோடு போட்ட இடத்துல இருந்து நீங்கள் அதாவது 1.25க்கு ஒரு பாயிண்ட்டு அப்போ 1.8 மார்க் பண்ணிக்கிறணும். அடுத்தது இந்த லென்த்தில் நடுப்புள்ளி பார்த்துட்டு இந்த 2 புள்ளியையும் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இந்த கர்வ் வந்துடும். இதுதான் ஆர்ம் கர்வ். இந்த ஆர்ம் கர்வ் வந்து சைஸ் கூட குறைய குறைய உள்ளுக்கு தள்ளிட்டே போகும். சைஸ் கூட கூட வெளியால் போகும். இப்போ இதே சப்போஸ் 36 இன்ச்சுக்குன்னா 1.5 இன்ச் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கீழே இறங்கிரும். அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இப்படி கொண்டு வரணும். அடுத்து 32 சைஸ் 28 அப்போ இப்படி கீழாலே சைஸ் குறைய குறைய உள்ளுக்கு வரும். சைஸ் கூட கூட இப்படி மேலாலே வெளியாலே போகும். இது அப்போ இந்த கர்வ் வந்து ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். அதை ரஃப்பாக அனுபவத்தில் செய்கிறதுனால எல்லாருமே இவ்வளோ வச்சுட்டா போதும் அவ்வளோ வச்சுட்டா போதும்னு சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் நிறைய செஞ்சுருக்கிறேன். ஆனால் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வருஷ தொடக்கத்திலேயே எல்லாரோட மெஷருக்குமே ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதில் 90% சரியாகும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 10 விதமான ஆட்களுக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கு என்ன எப்படி எடுக்கலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சரியான அளவு இப்போ எனக்கு இங்கே 37 இருக்குது. மிடில் செஸ்ட் ஒரு 2 இன்ச் தான் கூடும். அப்போ 39 இருக்குது. இடுப்பு இந்த மேலே உள்ள அளவை விட 4 இன்ச்சு குறைச்சி தான் இருக்கும். எனக்கு 33 தான் இருக்கும். 37னா அப்படி எல்லாருமே ஒரு ஒரு அளவு இந்த அளவு தான் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக வரும். ஒரு சிலருக்கு தான் அந்த பஸ்ட்டு பெருசாவோ இல்லை இடுப்பு வயிறும் மேலே பெருசாக இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் படும். அதுக்கு நம்ம வேற வீடியோவில் பார்த்துக்குருவோம். இப்போ இதுதான் ஆர்ம் கர்வ் வரைஞ்சாச்சு. அடுத்தது நெக்கு கேப். இப்போ நான் அதுலேயும் நெக்கு கேப் போட்டுப்பேன். அப்போ அந்த இடத்துல இங்கேருந்து இது வரையும் நெக்கு கேப் போட்டுக்கிறோங்க. அடுத்தது நெக் இறக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்படி இறக்கிக்கிறங்க. பேக் நெக்குக்கு டீப் தேவையான அளவுக்கு இறக்கிக்கிறங்க. இதுதான் நெக் போர்ஷன். அடுத்தது நம்ம சென்டர் கேப் அதுவும் நம்ம சார்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது மேலேருந்து கிராஸ் லென்த்துன்னு ஒன்று சார்ட்டில் போட்டிருக்கிறோம். அது எவ்வளோ தூரம் வருதுன்னு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த கிராஸ் லென்த்துலேருந்து அடுத்தது மேலே செஸ்ட் பாயிண்ட் வரும். அதையும் மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ நம்ம இந்த கிராஸ் பாயிண்ட்டை இப்படி இந்த நம்ம கேப் போட்டிருக்கிறோம் இதுக்கு நேராக வச்சுட்டு 2 பக்கமும் இன்டேக் அந்த டாட்டட் இன்டேக் உள்ளுக்கு அதுவும் நம்ம ஃபார்முலா வைஸில் கொடுத்துருக்குறோம். எவ்வளோ 1.5 1.25 2 அப்படி வர்றத இந்த நடு டாட்லேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிடணும். அதே இது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி இந்த பக்கம் ஒரு டாட் கொடுத்துருப்போம். அதை 1/2 இன்ச் எடுத்துக்கணும். அதே இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் தள்ளி அதாவது 1.5 இன்ச்சே வச்சுக்கலாம். ஃபுல் 3க்குமே வச்சுட்டு இதுலேயும் ஒரு 1/4 இன்ச் எடுத்துட்டோம்னா இந்த டாட்டு மார்க் பண்ணுறது வந்துடும். கீழே இந்த சைடில் நான் சொல்லியிருப்பேன் இங்கே 1.5 இன்ச்சு இந்த 1 இன்ச் இல்லை இந்த 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட்டி ரொம்ப கூட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்றிக்கிறலாம். பட்டி ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் ஒரு கூட இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இதை விட ஒரு 1/2 இன்ச் குறைச்சி தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 2 எடுத்தீங்கன்னா அந்த பக்கம் 1.5 வச்சுக்கிறோங்க. இங்கே 1.5 எடுத்தால் 1 இன்ச் போதும். ஆனால் எல்லாருக்குமே 1.5 இன்ச்சு டு 1 இன்ச் கொடுத்தாவே நல்ல அழகாக வந்துடும். ஒரு சிலருக்கு கேட்குறவங்களுக்கும் மாற்றிக்கிறங்க. அவ்வளோதான். அப்போ இந்த புள்ளியை இதோட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இந்த புள்ளியையும் இதோட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இந்த 3 பக்க டாட்டு ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் இந்த ப்ளவுஸில் நம்ம இந்த கட்டிங் அதாவது டெய்லரிங்கில் சொல்கிற வேர்ட்ஸுகள் செஸ்ட் பாயிண்ட் ஆர்ம் லென்த் ஆர்ம் கர்வ் இதுகளை அந்தந்த பாயிண்ட்ஸுகளை எங்கெங்கே மார்க் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். இதுக்கு பேர் கீழே இப்படி வருது தானே இந்த கர்வ், இதுக்கு பேர் பட்டி. இந்த பட்டியை நம்ம இதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம கொடுத்துட்டு கட் பண்ணிட்டோம்னா நம்மளோட வீடியோவில் இந்த டெய்லரிங் மெஷர்மெண்ட் பிரகாரம் பண்ணையில் இந்த பட்டி பீஸே நம்ம தனியாக அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் தனியாக இதுக்குன்னு மார்க் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறது கூட குறைய வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். அப்போ இதுகள் ஒவ்வொரு சைஸ்க்குமே நான் உங்களுக்கு வேணால் கட்டிங் போடுறேன். யாருக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சைஸு, அதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் போடுறேன். உங்களுக்கு சில நேரம் உங்களோட மெஷர் என்னன்னு சொல்லியிருந்தா அதை கூட நான் போட்டு காட்டுறேன். இப்போ இவ்வளோ தான். இப்போ இது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்துருச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. மற்றது ஸ்லீவ் தான். ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு நான் ஸ்லீவுக்கு தனியாக அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதாவது ஸ்லீவ் லென்த் ஆர்ம் ரவுண்டு அந்த கேப் டவுன்
பைசெப் அந்த அதாவது எவ்வளோ துணி எடுக்கிறது ஸ்லீவுக்கு, அகலம் எவ்வளோ விடுறது அப்படிங்கிறத பற்றி அதுக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறேன். ஸ்லீவ்லையும் அப்போ அதில் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இந்த முழு பா பாடி மெஷர்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம உச்சரிக்கலாம். இதுக்கு பேர் செஸ்ட் பாயிண்ட் இல்லது அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படி சொல்லிக்கலாம். இது வந்து கிராஸ் லென்த் ஃபுல் லென்த் அதாவது முன்னுக்கு வர்ற கிராஸ் லென்த்து நம்ம செஸ்ட்டோட கிராஸ் லென்த்து. இது வந்து அஃபெக்ஸ் டு அஃபெக்ஸ் பாயிண்ட்டு இந்த கேப் வந்து இல்லை நம்ம வந்து இந்த முன் பக்கத்தை அளவிடுற போதையும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது கீழே உள்ளது பட்டி பீஸ். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இது நெக் பீஸ், இது ஆர்ம் லென்த், இது ஆர்ம் கர்வ், இது வந்து நம்ம செஸ்ட்டு, இது கீழே வந்து பேஸ்ட். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்ம் கர்வை எங்கே மார்க் பண்ணணும், இப்போ நீங்கள் வந்து 1.5 இன்ச்சுக்கு எப்படி மார்க் பண்ணலான்னு கேட்டிருந்தேன். இந்த கர்வு இப்போ இந்த நடுவில் கோடு போட்டுட்டு இந்த நீட்டத்துக்கும் அந்த அப்பளத்துக்கும் கோடு நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல 1.5 இன்ச்சோ இந்த புள்ளியிலேருந்து 1.5 இன்ச்சு உங்களுக்கு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அதில் அப்படி நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுருக்கோம். அப்படி இல்லையா வட்டமாக சீடி இருக்கும், இல்லை வட்டமாக என்ன போர்ஷன் கிடைக்குதோ அது இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவில் வச்சுட்டு இப்படி கர்வ் கொடுத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து அழகாக செட் ஆகிரும். அப்போ உங்களுக்கு சரியாக அழகாக அந்த கர்வ் வந்து சரியாக நம்மளுக்கு தெரியும் ப்ளவுஸில். இல்லாட்டி நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கிற நேரம் அது நம்மளுக்கு விளங்காத மாதிரி போயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே அந்த ப்ளவுஸ்க்கு தேவையான ஈவன் லென்த்து மட்டும் தான் நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதாவது ப்ளவுஸ்க்கு எவ்வளோ லென்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் சார்ட்டில் வந்து நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ்ட லென்த்து வைக்கணும்னா ஒன்றும் வந்து நீங்கள் ஃபுல் லென்த் அதாவது இந்த கிராஸ் லென்த்துன்னு சொல்கிறோம், மேலேருந்து கீழே வரை கிராஸ் லென்த்து சொல்கிறோம், இந்த அளவோட ஒரு 2 இன்ச் கூட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸாக்டாக சரியாக எவ்வளோ கூட்டணும்னா நம்ம உடம்பு மெஷர் இருக்குது தானே. இப்போ 36 எடுத்துக்கிறோம், அதை 4ஆக பிரித்தோன்னா 9 வரும். அதோட ஒரு 4 இன்ச் கூட்டினாவே ப்ளவுஸ் நம்மளுக்கு போதும். அதாவது ரெடி அளவு எக்ஸாக்ட் ப்ளவுஸ்ட சைஸ். அதுக்கு மேலே நீங்கள் கீழே மடித்து தைக்க, ஷோல்டர் மடித்து தைக்க அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலோன்ஸ் விட்டுக்கிறணும். இப்போ நான் வந்து அந்த 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இன்ச்சு கூட்டினோம்னா 10 நம்மளுக்கு 13 தான் வரும். அப்போ 36 சைஸ் உள்ள உடம்புள்ளவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 13 சைஸே ப்ளவுஸ் போதுமானது. உயரம் அதாவது இந்த லென்த்து மேலேருந்து கீழே வரையும் உள்ள லென்த்து வந்து 13 இன்ச் வச்சா போதும். இப்போ நானே கூட நிறைய ப்ளவுஸ்களுக்கு வந்து 14 தான் வைப்பேன். ஒரு சில ப்ளவுஸ்க்கு தான் ஒரு 13 இல்லை 13.5 வைப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், இப்போ 13 தான் சரியான அளவு ஃபார்முலா வைஸ் பிரகாரம். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு முன்ன பின்ன கொஞ்சம் எனக்கு ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் ரொம்ப உடம்பு ஹைட்டாக இருக்கலாம் 36 சைஸ், ஆனால் ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாக மேலே ஏற்றி போட விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் கீழே இறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் 1 இன்ச்சு 13லேருந்து 1 இன்ச் இறக்கி 14க்கு போட்டுக்கலாம், இல்லை ஒரு 1/2 இன்ச் இறக்கி 13.5க்கு போட்டுக்கலாம். அப்படி தான் என்ன சைஸோ அதாவது உடம்பு மெஷரை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான் ப்ளவுஸோட லென்த்து. இப்போ இந்த எல்லாமே உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிட்டேன். இந்த சார்ட் வீடியோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கலாம் நான் போட்ட வீடியோவை. வேணா இந்த சார்ட்டை எப்படி ரெடி பண்ணினேன் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் ஒவ்வொன்றுமே அந்த ஃபார்முலாவில் வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோவை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த சார்ட் கிடைக்கிற மாதிரி நான் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். இது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து உங்களோட சைஸ் என்ன நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. அப்படி சப்போஸ் உங்களோட சைஸ் என்ன எனக்கு கண்டுபிடிக்க தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சா உங்கள் மேலே இந்த டேப்பை எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு இப்படி இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து கையை இப்படி தூக்கிட்டு ஃபுல்லாக டைட்டாக, அதாவது நம்ம வந்து ப்ளவுஸ் கொடுத்து தான் செய்வோம், அதனால் சரியாக ரொம்ப இருக்காமல் ஓரளவு உங்களோட ப்ளவுஸ் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குமோ இந்த அளவுக்கு இந்த இடத்துல டேப்பை வச்சு இந்த இடத்துல இந்த அப்பர் செஸ்ட், இதுதான் அப்பர் செஸ்ட், இது மிடில் செஸ்ட்டு, இது வேஸ்ட் ரவுண்ட், இந்த ப்ளவுஸ் முடிகிற இடம் தான் வேஸ்ட் ரவுண்ட். அப்போ இந்த அப்பர் செஸ்ட்டை என்ன அளவாக இருக்கணும் உங்களோட டேப் எடுத்து பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக இதில் வந்து என்ன அளவு வருதோ 36 வரலாம், 28 வரலாம், 54, உங்களுக்கு என்ன சைஸ் வேணால் இருக்கலாம் யாருக்கும். அந்த என்ன சைஸ் வருதோ அந்த சைஸை நான் இந்த சொல்லியிருக்க அந்த சார்ட்டில் சொல்லியிருக்கிற ஃபார்முலா பிரகாரம் நீங்கள் வந்து உங்களோட சைஸ் என்னவோ
இந்த ஃபார்முலால ஒவ்வொன்னுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். செஸ்ட் மெஷர்மெண்ட்டு, ஷோல்டரால எப்படி டிவைட் பண்ணணும், அடுத்து ஆர்ம் லென்த்துக்கு எப்படி டிவைட் நீ ஒரு கால்குலேட்டர் இல்ல ஃபோன் நம்ம எல்லாரும் வச்சிருப்போம். ஃபோன்லயே கால்குலேட்டர் இருக்கும். அந்த சைஸ போட்டு இதால டிவைட் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ப்ளவுஸ் ஃபிட்டிங் வரும். நான் அதே மாரி ப்ளவுஸ் இந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு, அந்த ப்ளவுஸ நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். ஒரு இதுவுமே வராது. இப்ப ஸ்ட்ரெயிட் கட் போட்டுட்டோம்னு சொன்னா, நமக்கு அப்படியே ரொம்ப நல்லா டைட்டா அரைச்சு பிடிச்ச மாரி நல்லா இருக்கும். சப்போஸ் அப்படி எனக்கு வேண்டாம், கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா ரொம்ப ஃப்ரீயா வேணும்னா, ஒண்ணுமே இல்ல அழகா அதே மெஷர்மெண்ட்ட நீங்க கிராஸ் கட்ல போட்டுருங்க. கிராஸ் கட் ப்ளவுஸ்னா ஒண்ணுமே இல்ல. கிராஸ் கட் ப்ளவுஸ்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம துணிய வந்து க்ராஸ்ல போடுறோம். அவ்வளோதான். அதுதான் கிராஸ் கட் ப்ளவுஸு. அப்படி போடுற நேரம் வந்து நீங்க சரியான இந்த நம்ம ஃபார்முலா வைஸ் பிரகாரம் கட் பண்ணிட்டு இந்த போடுற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும். இப்போ சப்போஸ் நீங்க 36 சைஸே இருந்தா கூட உடம்பு இப்ப நான் 36 எனக்கு 37 வருது. என்னையோட மெலிஞ்சவங்களுக்கும் அளந்து பார்த்தோன்னா சில நேரம் 36 தான் இருக்கும். அப்படி எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. அதுதான் அனுபவத்துல நெறைய பேர் சொல்லுவாங்க. ஃபார்முலா வைஸ் பிரகாரம் செஞ்சா எல்லாருக்கும் செட் ஆகாதுன்னு. செட் ஆகாது தான். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும். பெரிய லெவல்ல ஒரு டிஃபரெண்ட்டுமே அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அது நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம அனுபவத்துல நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்து இந்த கிராஸ் கட்ல போட்டுட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்ட, அப்போ உங்களுக்கு அது சரியான பெர்ஃபெக்ட் அளவுல நம்ம எடுத்திருந்தாலும், நல்லா கம்ஃபர்ட்டா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு துணி வேணும். இப்ப நான் வந்து நெறைய ப்ளவுஸ் கட்டிங் போடுவேன். ஆனா, எல்லாமே இந்த சாரியிலே வர்ற துணியிலே நம்ம கட் பண்ணி காட்டுவோம். அப்ப அந்த சாரியில வர்ற ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன பார்ட்டா கிடைக்கும். அப்ப அந்த பீஸ் நெறைய பேர் அத வேண்டான்ட்டு பிளெயின்ல போட்டுக்குவாங்க. இப்ப நான் வந்து அப்படி போட மாட்டேன். நான் வந்து சாரியிலே வர ப்ளவுஸ தான் நான் உடுத்துவேன். அப்ப அந்த அந்த துணியிலே நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் லைனிங்ல கட் பண்ணிட்டு, நம்ம வந்து நேர் கட்டிங் போட்டா ஈஸியா துணி எடுத்துறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேர் கட்டிங் போடுவேன். இப்ப நீ சப்போஸ் தனியா பிளெயின் துணி வாங்கியோ, 2x2 துணி வாங்கியோ ப்ளவுஸ் கட்டிங் போடையில, உங்களுக்கு கண்டிப்பா நெறைய துணி இருக்கும். வீதியும் கூட இருக்கும். இன்ச்சஸ் அகலமும். அப்ப நீங்க வந்து கிராஸ் கட் கண்டிப்பா நீங்க போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் நீட்டாவும் இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டாவும் வந்துரும். ஆனா, இந்த மெஷர்மெண்ட்ல எந்த மாற்றமுமே வராது. நீங்க அழகா இது என்ன சைஸு நான் 28ல இருந்து 50 வரையும் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலேயும் ப்ளஸ் சைஸ்னா அதே மெஷர்மெண்ட் ஃபார்முலா வைஸ் தான். அப்ப அந்த சார்ட் பிரகாரம் நீங்க வந்து ரெடி பண்ணி தச்சு கிராஸ் கட்ல போட்டு பாருங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளா அழகா நீட் அண்ட் குட்டா இருக்கும். நீங்களே சந்தோஷப்படுவீங்க. இந்த ப்ளவுஸ நானே தச்சு வேர் பண்ணிக்கிறேன்னு. அதனால அந்த மாதிரி செய்யணும். இந்த வருஷத்துலயாவது உங்களுக்கு கிளியரா நான் வந்து நெறைய இப்ப வந்து புது மெஷின் எடுத்திருக்கிறேன். பவர் மெஷின். இனிமே ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம், எப்படி கழுத்த தைக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சவள நான் ஷார்ட்டா ஈஸியா தச்சுருவேன். அந்த மெத்தடுகள் அது சரியான்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தச்சு எல்லா ப்ளவுஸும் நான் வேர் பண்ணிக்கிறேன். எந்த மருமகள் 2 பேருக்குமே நான் தச்சு குடுத்துக்கிருவேன். அப்ப நாங்க எங்களோட உடுப்புகள ரெடி பண்ணி நாங்க போட்டுக்கிறோம். அதுல எந்த குறையுமே இல்ல. சப்போஸ் மிஸ்டேக் வந்தா கூட அத ஆல்டர் பண்ணி என்னால செஞ்சுக்கிற முடியும். அப்ப அந்த மாதிரி வழிகளும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இனிமே. அப்ப நீங்களும் தையல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்னு சொன்னா, நம்ம வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே இன்ட்ரோ வீடியோலயே சொல்லியிருக்கிறேன். நானும் போய் எங்கேயுமே தையல்னு பெருசா படிக்கவே இல்ல. ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். இப்பயுமே நெறைய பேர் கால்குலேஷன் கன்ஃப்யூஸ் பண்ணுவா. ஒவ்வொருத்தருடைய செஞ்சு செஞ்சு ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்கன்னு ஒவ்வொன்னையும் செஞ்சு செஞ்சு சரி பார்த்து எனக்கே தச்சு போட்டு சரி பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கே நெறைய விஷயங்கள் தெரியாது சொல்லப்போனா. எனக்கு தெரிஞ்சத நான் வந்து கிளியரா நான் அது வந்து இப்படிதான். அப்ப நான் எவ்ளோ ப்ளவுஸ் தைக்கிறேன். எந்த அளவு ப்ளவுஸுமே எடுக்க மாட்டேன். ஒரு டேப் இருந்தா போதும். அதுவும் இந்த ஒரு செஸ்ட் இந்த அளவு இருந்தா எனக்கு போதும். ஒரு ஒரு 1/2 ஹவர்ல தைச்சுட்டு நான் ரெடி பண்ணிடுவேன். எந்த பேட்டர்னும் போட மாட்டேன். எந்த மார்க்கிங்கும் வச்சுக்க மாட்டேன். இந்த சார்ட் கூட நீங்க கேட்டதுக்காக தான் அப்பக்கப்ப நான் கால்குலேட்டர்ல போட்டு போட்டு சரி நம்மளே இத எடுத்து வச்சுட்டா யூஸா இருக்குமேன்ட்டு அந்த சார்ட்ட உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் வச்சிருக்கிறேன். அதனால பயப்படவே வேண்டாம். நீங்க ஈஸியான முறையில வந்து நீங்க ப்ளவுஸ் கட்டிங் எப்படி நீங்களே கட் பண்ணி, நீங்களே உங்களுக்கு தச்சு போட்டுக்கறலாம். எந்த அளவு ப்ளவுஸுமே நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா அளவு ப்ளவுஸ்ல ஒரு ப்ளவுஸ் வந்து இப்ப இந்த ப்ளவுஸ் கூட எனக்கு இந்த இடத்துல கிரீஸ் வருது, எக்ஸஸ் வருது. ஏன்னா நான் கீழ வந்து பட்டன் வந்து பிடிக்க இல்ல. ஒரு பின் தான் பண்ணியிருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சரியா பெர்ஃபெக்ட்டா பட்டன் புடிச்சு எல்லாம் செஞ்சா தான் இந்த இடத்துல சரியா வரும். நம்ம எவ்வளோதான் அளவு மாப் பண்ணாலும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால இங்க சின்னது வரும்.
அப்படி ஒரு இதுகள் வரதான் செய்யும். அப்ப நம்ம வந்து அத எப்படி சரி பண்ணலாம், எப்படி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதனால நீங்க கேட்டதுக்கு இந்த வீடியோவுக்கு நான் ரொம்ப பேசிட்டேன். இந்த கேட்டதுக்கு இந்த வீடியோல எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன மாரி நீங்க விரும்புறீங்க? எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு நான் என்னால எனக்கு தெரிஞ்சத கொண்டு போய் சேர்க்க முடியல. நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன இப்ப வந்து இவங்க ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஆம்கோ எப்படி மார்க் பண்றது? அந்த 1 1/2 இன்ச்சுன்னு சொல்றத எப்படி எந்த இடத்துல மார்க் பண்றதுன்னு தெரியலன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவ ரெடி பண்ணுனேன். அதனால அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு டவுட் இந்த ப்ளவுஸ் மெஷர்மென்ட்ட கால்குலேட் பண்றதோ, அத எப்படி ட்ரா பண்றது, இல்ல எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிச் பண்றது, அதுல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அத நான் வீடியோவா சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தையல்ல இன்ட்ரெஸ்டட் எல்லாருக்குமே சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனல வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.